வணக்கம். நான் உங்கள் கதை கண்மணி. கதை சொல்லப் பிறந்தவள். உங்களுக்காக கதைகள் சொல்ல வந்தவள். பழமையான கிராமம். அங்கு வசித்தாள் ஒரு விதவை பர்வதம். கணவர் காலமான பிறகு தனக்கு ஒரே மகன் கார்த்திக் மட்டுமே உலகம். பரந்த வர்த்தக கனவுகளோடு நகரம் பக்கம் புறப்பட்டான் கார்த்திக். அம்மா, பெரிய மனிதனா திரும்ப வரேன். நம்ம வீடு விடுங்க என்றான். பர்வதம் மகனின் முன்னேற்றம் என்பதற்காக கொஞ்சமல்ல, எல்லாமே விட்டாள். காலங்கள் ஓடின. கார்த்திக் நகரத்தில் வளர்ந்தான். கல்யாணம், பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாம் கிடைத்தது. ஆனால் பர்வதத்தை பார்க்க அவர் நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை. ஒரு நாள் வயதான பர்வதம் ஊரிலிருந்து நகரத்துக்கு வந்தாள். தனது மகனின் முகத்தை பார்க்கவே, அம்மா, எப்படி வந்தீங்க? இதெல்லாம் காலம்தானா? ஓ, சரி, உள்ள வாங்க. கொஞ்சம் பதற்றத்துடன் கார்த்திக். மனைவி சுமிதாவுக்கு இது விருப்பமில்லை. தாயார் வந்ததும் வீட்டில் அமைதி இல்லாமல் போனது. ஒரு வாரம் கழிந்தது. கார்த்திக் அம்மாவிடம் மெதுவாக சொன்னான். அம்மா, நீங்க ஊருக்கே போயிடுங்க. சுமிதா கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. பர்வதம் அன்னிக்கு இரவு ஒரு சிறிய பெட்டியை கார்த்திக்கிடம் கொடுத்தாள். இத கொண்டு வை, என் கடைசி பரிசு. பசங்க நல்லா வளரட்டும். கார்த்திக் அந்த பெட்டியை அலட்சியமாக எடுத்தான். அம்மாவை ஊருக்கு அனுப்பினான். ஒரு வாரத்துக்குள்ள ஒரு செய்தி, பர்வதம் இறந்து விட்டாள். பெரிதாக வருத்தமில்ல கார்த்திக்குக்கு. ஆனா ஒரு நாள் அந்த பெட்டியை திறந்தான். அதில் ஒரு கடிதம். என் தாய் பாசம் வீணா கிடக்க கூடாது. இந்த வீட்டுக்கே நான் ஒரு பங்கு வாங்கி வச்சிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் இதுலதான் இருக்கு. உங்க பிள்ளைகளுக்காக பசங்க பசுங்காலில என்ன தியாகம் செஞ்சேன்னு புரிஞ்சா போதும். அன்னைக்கு நீ கொஞ்சமா கூட நெஞ்சிரா, என் முகத்தை பார்த்தா போதும். கார்த்திக்கின் கண்கள் ஈரமாகின. வாழ்க்கையில் சம்பாதித்த எல்லாம் இருந்தும் உணர்ச்சியை இழந்தவன்தான். ஒரு தாயின் பாசாத நம்ம வாழ்க்கை ஓட்டத்துல மறந்துடக்கூடாது. உணர்வுகளுக்கு நேரம் கொடுங்க. இல்லனா அது நம்ம விட்டு போயிடும். இது போல நிறைய சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதைக்கண்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. அப்பதான் நான் போடுற உழைப்பு உங்களை வந்து சேரும். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம்.